ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 23 பார்க்க போகிறோம். அதுதான் பார்ட் 23 கொடுத்துருக்கேன். அது கிளாஸ் 23 தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் உங்களுக்கு நியூ சென்டென்ஸோட உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நேபாளம் பாரதத்தின் வடபக்கத்தில் உள்ளது. நேபாளம் பாரதத்தின் வடபக்கத்தில் உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் Nepal is to the north of India. அதாவது பாரதத்தோட வடபக்கத்துல உள்ளது, அதாவது இந்தியாவோட வடபக்கத்துல உள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப பாரதத்தினுடைய வடபக்கத்தில் அப்படின்னு தானே அர்த்தம். அதனாலதான் நார்த் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேபாள் இஸ் டு தி நார்த் ஆஃப் இந்தியா. பாரதத்தின் அப்படின்னாலும் சரி, பாரதத்தினுடைய வடபக்கத்தில் அப்படின்னாலும் சரி, அதாவது ஆஃப்னா உடையன்ற மீனிங் வரும். ஸோ வந்துட்டு பாரதத்தின்னாலும் சரி, பாரதத்தினுடைய வடபக்கத்தில் இருந்தாலும் சரி, அதனாலதான் நார்த் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடபக்கம்ன்றது நார்த், வடக்கு அப்படின்றது தான் நார்த் சொல்லுவோம். ஸோ பாரதத்தின் வடபக்கம்ன்றது தான் நார்த் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், எந்த மனிதனையும் அவன் அணிந்துள்ள உடையை கண்டு மதிப்பிடாதே. இதை நம்ம யூஸ்வலா வந்துட்டு சொல்லுவோம். எதுவுமே வந்துட்டு ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு பழமொழி. அதுக்கு வந்து அவனுடைய உடையை பார்த்து அவன் என்ன பர்சனாலிட்டின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் எ பர்சன் பை his clothes. Don't judge a person by his clothes. அதாவது ஒரு மனுஷனுடைய அதாவது அவனுடைய உடைய பார்த்து அவன பர்சனை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றாங்க. இந்த டோன்ட்ன்றத நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, டு நாட் அப்படின்றது தான் ஷார்ட் ஃபார்மா டோன்ட்னு எழுதிருக்கோம். அதாவது டிஓ போட்டு என் அபாஸ்ட்ரஃபி டீன் போட்டோம்னா டோன்ட். ஓகே, டு நாட் தான் டோன்ட்னு ரைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், நான் பாலால் பாட்டிலை நிரப்பினேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ ஃபில்ட் பாட்டில்ல பால் ஊத்திட்டேன், ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்றத எப்படி சொல்லனா, ஐ ஃபில்ட் தி பாட்டில் வித் மில்க். வித்னா மோஸ்ட்லி மீனிங் என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா, உடன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ கேம் வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் வந்து என் நண்பனுடன் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நண்பன் உடன் அப்படின்றதுக்காக, இந்த உடன்றதுக்காக தான் வித்துன்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு அதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது நான் பாலால் பாட்டிலை நிரப்பினேன், ஐ ஃபில்டு தி பாட்டில்ல ஃபில் பண்ண எதனாலதான் மில்குடன், அதாவது மில்க ஃபில் பண்ண அப்படின்றதா மில்குடன் ஃபில் பண்ண அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மீனிங் வரும். சில நேரம் நம்ம அப்படியே வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, சில விஷயம் சில வேர்டிங்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். சில சென்டென்ஸ் எப்படி சொல்றதுன்னா, இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. தமிழ்ல நம்ம பேசுற பேச்சை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணனா சில வேர்டிங்ஸ் வந்துட்டு கிராமர் வந்துட்டு இப்ப நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ ஃபில்டு தி பாட்டில் வித் மில்கால நான் ஃபில் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அப்ப நான் பாலால பாட்டில ஃபில் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அதான் மில்கால அப்படின்றது. அப்ப ஆல் அப்படின்னு வந்துச்சுன்னா பை தானே வரணும் அப்படின்னு கூட கேட்கலாம் நீங்க. பட் இந்த இடத்துல வித்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் மீனிங் வந்து வித்து தான். ஸோ ஒரு சில வேர்டிங்ஸ் வந்துட்டு ஒரு சில கிராமரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது ஏன் அங்க வித்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நடைமுறையில பாத்தீங்கன்னா இப்ப சொல்லும் போது நான் பாலால் பாட்டிலே நிரப்பினேன் அப்படின்னா, பாட்டில்ல பால் ஊத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பாலை வந்துட்டு பாட்டில ஊத்திட்டேன். பாலால் நிரப்பினா பாட்டிலுடன் பாலை நிரப்பினேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதுதான் கரெக்டான மீனிங். இந்த சென்டென்ஸ்க்கான கரெக்டான மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, பாட்டிலுடன் பாலை நிரப்பினேன் அப்படின்றதான். சோ அத வந்துட்டு நம்ம தமிழ்ல சொல்லும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லுவோம். ஓகேங்களா. சோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா. சோ புலி வேட்டைக்காரனால் கொல்லப்பட்டது. இத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. தி டைகர்
was killed by the hunter. இப்போ வந்து வேட்டைக்காரனால கொல்லப்பட்டது அப்படின்றதுனால ஹண்டர்னா வேட்டைக்காரன். ஓகேங்களா? வேட்டைக்காரனால் கொல்லப்பட்டது. அப்ப அந்த ஆள்ன்றதுக்காக பை சேர்த்திருக்கோம். இப்ப நீங்களும் அது இங்கேயே வந்ததுன்னா வந்திருக்கணும் பை அப்படின்னா இந்த இடத்துக்கு வித் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது பாட்டிலுடன் பாலை ஊற்றினேன். பாட்டில்ல பால்ல ஊத்தினேன் அப்படின்னு அர்த்தம். பாட்டிலில் பாலை ஊத்தினேன் அப்படின்றதுதான் கரெக்டான மீனிங். ஓகேங்களா? சொல்லப்போனா ஏன்னா பாட்டிலுக்குள்ள தானே நம்ம பாலை ஊத்துவோம். ஐ ஃபில்ட் தி பாட்டில் வித் மில்க். மில்கால பால அதாவது மில்கால பாட்டில நிரப்பிட்டேன். ஓகேங்களா? அதனால பாலால் பாட்டில நிரப்பினேன். இது வந்து பை மில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. வித் மில்க். ஓகேங்களா? இந்த இடத்துல புலி வேட்டைக்காரனால் கொல்லப்பட்டது அப்படின்னா த டைகர் வாஸ் கில்டு பை தி ஹண்டர். அதாவது வேட்டைக்காரனால் கொல்லப்பட்டது. யாரால கொல்லப்பட்டதுன்னா பை தி ஹண்டர், அதாவது வேட்டைக்காரனால். ஓகேங்களா? அதுக்காக பை யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி புலி துப்பாக்கியால் சுடப்பட்டது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா தி டைகர் was killed with a gun. சோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. புலி வேட்டைக்காரனால் கொல்லப்பட்டது. ஓகேங்களா? அதே மீனிங் தான் புலி துப்பாக்கியால் சுடப்பட்டது. சோ துப்பாக்கின்றது வந்து திங், ஒரு பொருள். ஓகேங்களா? பொருளை நம்ம மீன் பண்ணும்போது வித் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த துப்பாக்கியால் அப்படின்னு வந்துச்சுன்னா வித். ஓகேங்களா? அதே வந்து வேட்டைக்காரனால், வேட்டைக்காரன்றது ஒரு மனுஷன். அப்போ வந்து பை தி ஹண்டர். சோ பை யூஸ் பண்ணும். ஆள் அதாவது வேட்டைக்காரன் ஆள் அப்படின்னு வருதுங்களா, வேட்டைக்காரன் ஆள் அப்படின்னு வருதுங்களா, இந்த ஆள் பைக்கு ஒரு மீனிங் என்னன்னா ஆள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வித்துக்கான மீனிங் வந்துட்டு உடன் சொல்லுவோம். வித்துக்கு இன்னொரு மீனிங்கும் ஆள்றதுக்கும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? எதுக்கு ஆள்றதுக்கு சேர்த்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு திங்கா இருந்துச்சுன்னா, ஒரு பொருளா இருந்துச்சுன்னா எப்படி சொல்றேன்னா புலி வேட்டைக்காரனால் கொல்லப்பட்டது. வேட்டைக்காரனால் அப்படின்றதுனால பை தி ஹண்டர். ஓகேங்களா? அதே மாதிரி துப்பாக்கியால் சுடப்பட்டது அப்படின்னா வித் எ கன். துப்பாக்கினால சுடப்பட்டது. எதால சுடப்பட்டது? த டைகர். இங்கேயே பாருங்க, த டைகர் வாஸ் கில்டு. த டைகர் வாஸ் கில்டு. துப்பாக்கியால சுடப்பட்டா செத்து போச்சு. ஓகேங்களா? த டைகர் வாஸ் கில்டு. த டைகர் வாஸ் கில்டு வித் எ கன் அப்படின்னா இப்ப துப்பாக்கியால்ன்றதுனால கன் அப்படின்னு துப்பாக்கின்றதுக்கு கன் யூஸ் பண்ணிருக்கோம். வித் ஏன் யூஸ் பண்ணிருக்கோம்னா இது வந்து ஒரு பொருள். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ ஃபில்ட் தி பாட்டில் வித் மில்க் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது பால். இந்த பாலால் நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பால்ன்றது ஒரு பொருள். அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு சாரி ஒரு திரவமான ஒரு பொருள். கரெக்ட் தானே? ஒரு திரவமான ஒரு பொருள், ஒரு லிக்விட் ஐட்டம், அந்த மாதிரி ஐட்டம். அதாவது ஒரு மனுஷங்களை, ஒரு ஹியூமன் பீயிங்க சொல்லும் போது வந்துட்டு நம்ம பை சேர்த்துக்கணும். ஓகேங்களா? நான் ஐ ஃபில்ட் தி பாட்டில் பை மில்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, வித் மில்க். ஏன்னா இது வந்துட்டு ஆள் கிடையாது. மில்க்ன்றது ஒரு உயிரற்றது. உயிரற்றதை சொல்லும் போது, நான் லிவிங் திங்ஸ் சொல்லும் போது வித் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் லிவிங் திங்ஸ்னா உயிரற்றது. உயிரற்ற பொருட்களையோ ஒரு பொருளையோ சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்னா அதை வந்துட்டு நம்ம வித் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துலயும் அதனாலதான் கன்னுக்கு நம்ம வித் யூஸ் பண்ணிருக்கோம். அதே வந்துட்டு வேட்டைக்காரனால் அப்படின்றதுனால நம்ம ஹண்டர்ன்றதுனால, அதாவது ஹண்டர்ன்றதுனால பை யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு பர்சனை நம்ம குறிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த ஆளுன்றது, அதாவது புலி வேட்டைக்காரனால் கொல்லப்பட்டது அப்படின்னா வேட்டைக்காரன்றது ஒரு பர்சனை குறிக்கிறதா இருந்தா பை யூஸ் பண்ணணும். அதே ஏதாவது பொருளை குறிக்கிறதா இருந்தா வித் யூஸ் பண்ணணும். இதுதான் டிஃபரன்ஸ். பாத்துக்கோங்க. அவனால் கடிதம் பேனாவை கொண்டு எழுதப்பட்டது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா தி லெட்டர் வாஸ் written by him with a pen. சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, தி லெட்டர் கடிதம் யாரால் எழுதப்பட்டுச்சு? வாஸ் ரிட்டன் பை ஹிம். அவனால் எழுதப்பட்டது. த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். த லெட்டர் அதாவது கடிதம் அவனால் எழுதப்பட்டது.
ஓகேங்களா? வித் எ பென். பேனாவை கொண்டு அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா? அதனால தான் பேனாவை கொண்டு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, வித்ன்றதுக்கு இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, புலி துப்பாக்கியால் சுடப்பட்டது. த டைகர் வாஸ் கில்ட் வித் எ கன். அதாவது துப்பாக்கியால் அப்படின்றது இந்த துப்பாக்கியை கொண்டு சுடப்பட்டது அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? துப்பாக்கியை கொண்டு சுடப்பட்டது. எதால சுடப்பட்டுச்சு அப்படின்னா, துப்பாக்கியா கொண்டு சுடப்பட்டது. அதுதான் கரெக்ட்டான மீனிங் சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா, துப்பாக்கியை கொண்டு சுடப்பட்டது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புலி வேட்டைக்காரனால் கொல்லப்பட்டது அப்படின்னா, வேட்டைக்காரனை கொண்டு கொல்லப்பட்டதுன்னு சொல்ல மாட்டோம். வேட்டைக்காரனால் அதுதான் கரெக்ட்டான மீனிங். ஸோ அதனால தான் அதாவது மனுஷங்க வந்தாங்கன்னா பைன்னு யூஸ் பண்ணணும். அதே ஒரு திங்கா இருந்துச்சுன்னா, பொருளா இருந்துச்சுன்னா நம்ம வித்துன்னு யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் பாலால் பாட்டிலை நிரப்பினேன். அப்போ பாலால் அப்படின்னா, பால கொண்டு பாட்டில நிரப்பினேன். எத வச்சு பாட்டில நிரப்பியிருக்க? பால வச்சு பாட்டில நிரப்பியிருக்க. அதனால தான் வித் மில்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். தி லெட்டர் வாஸ் ரிட்டன் இதெல்லாம் கூட விட்டுருங்க. பை ஹிம் ஏன்னா அவனால். அவனால்னா அவன் வந்து ஒரு பெர்சன். ஓகேங்களா? ஒரு பெர்சன் ஒரு ஹியூமன் பீயிங்க சொல்றதுனால உயிருள்ள அதாவது லிவிங் திங்ஸ் உயிருள்ள பொருள ஒருத்தர சொல்றதுனால பைன்னு யூஸ் பண்ணிருக்கு. பை ஹிம். அப்புறம் பேனாவை கொண்டு எழுதப்பட்டது. எத கொண்டு எழுதப்பட்டதுன்னா வித் எ பென். ஓகேங்களா? பேனாவை கொண்டு எழுதப்பட்டதுன்றதுக்காக வித் எ பென். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவன் சகோதரனுக்கு அருகில் நின்றான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, he stood beside his brother. அவன் நின்றான் அருகில் அவனுடைய தம்பிக்கு பக்கத்துல. ஓகேங்களா? யாருக்கு பக்கத்துல? தம்பியோட அருகில் நின்றான். அதுதான் மீனிங். அவன் சகோதரனுக்கு அருகில் நின்றான். அவன் நின்றான் அருகில் சகோதரனுக்கு. ஓகேங்களா? அருகில் சகோதரனுக்கு. சகோதரனுக்கு சகோதரனுடைய சகோதரனிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ சகோதரனிடம் பக்கத்துல நின்னா இல்ல சகோதரனுக்கு பக்கத்துல நின்னா ஹிஸ் பிரதர்னா சகோதரனுக்கு. ஓகேங்களா? ஹீ ஸ்டுட் பிசைட் ஹிஸ் பிரதர் அப்படின்னா அவன் சகோதரனுக்கு அருகில் நின்றான். ஓகேங்களா? பக்கத்துல நின்றுருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிசைட்னா அருகில் பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். நான் ஹாக்கியை தவிர ஃபுட்பாலும் விளையாடுவேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ பிளே ஃபுட்பால் பிசைட்ஸ் ஹாக்கி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் வருதுன்னா, நான் ஹாக்கி தவிர ஃபுட்பாலும் விளையாடுவேன். இந்த இடத்துல பிசைடுன்றது இந்த இடத்துல அருகில்ன்ற மாரி மீனிங் பார்த்தோம். அதாவது ஹி ஸ்டுட் பிசைட் ஹிஸ் பிரதர். அவன் சகோதரனுக்கு அருகில் நின்றான். அதே மாரி இந்த இடத்துல வந்துட்டு பிசைட்ஸ்க்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, தவிர. அதாவது நான் ஐ பிளே ஃபுட்பால் பிசைட்ஸ் ஹாக்கி. ஹாக்கியை தவிர ஃபுட்பாலும் விளையாடுவேன். அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில சேஞ்சஸ் மீனிங் மாறும். அதே மாரி இந்த இடத்துல வந்துட்டு அருகில் நாம ஃபுட்பால் அருகில் நான் ஹாக்கியில் விளையாடுவேன்னு கிடையாது. ஃபுட்பாலை தவிர ஹாக்கியும் விளையாடுவேன். பிசைட்ஸ் ஹாக்கி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இனிப்பை சுரேஷ் மகேஷ் கிடையில் பங்கிட்டு விடு. இப்ப நம்ம ஆர்டரா சொல்றோம். அத வந்து மகேஷ்க்கு பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சுரேஷ் கிட்ட இனிப்பை வந்துட்டு பங்கிட்டு கொடு அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, டிவைட் தி ஸ்வீட்ஸ். அதாவது பங்கிடுறது. டிவைட் பண்றதுன்னா பங்கிடுறது. டிவைட் தி ஸ்வீட்ஸ் இனிப்பை சுரேஷ் மகேஷ் கிடையில் பங்கிட்டு விடு. அதாவது இப்ப என்கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சுரேஷ்க்கு கொஞ்சம் மகேஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடு அப்படின்னா, டிவைட் தி ஸ்வீட்ஸ் பிட்வீன் பிட்வீன் சுரேஷ் அண்ட் மகேஷ். மகேஷ்க்கும் சுரேஷ்க்கும் நடுவுல வந்து பங்கிட்டு கொடு. அதான் பிட்வீன். இருவருக்கும் இடையில 2 பேருக்கும் நடுவுல பங்கிட்டுரு அப்படின்றதா டிவைட் தி ஸ்பீச் பிட்வீன் சுரேஷ் அண்ட் மகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்வீன்றதுக்கு என்ன மீனிங்னா 2 பேருக்கும் நடுவுல ஒரு இடையில இடையில் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? கரெக்டா சொல்லணும்னா இடையில் அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 பேருக்கும் நடுவுல அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? 2 பேருக்கும் இடையில அப்படின்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்துட்டு நம்ம வித் பார்த்தோம்.
பை வச்சு சென்டென்ஸ் பார்த்தோம். வித் வச்சு சென்டென்ஸ் பார்த்தோம். பிசைட்ஸ் வச்சு சென்டென்ஸ் பார்த்தோம். பிட்வீன் வச்சு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸி எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இந்த மாதிரி 1000 நம்ம வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை. See you. Take care.